இப்போ பாருங்கள், மோமோஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுறது கம்மி மாவு தான், ஒரு 3/4 கப்பு மாவு தான் போட்டிருக்கோம். அதிலே வந்து பாருங்கள், உங்களுக்கு 10 11 மோமோஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? மோமோஸ் செய்ய போகிறோம். ஓகேவா? அதை இட்லி தட்டில் வச்சு, இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இதெல்லாம் வந்து இட்லி தட்டில் அழகாக தனித்தனியாக வச்சு இதுலேயும் கூட கொஞ்சம் ஆயில் லைட்டாக போடலாம், ரொம்ப போடக்கூடாது, சும்மா லைட்டாக. ஏன்னா ஒன்றோட ஒன்று நம்ம செய்து எடுக்கும்போது பிடிச்சிட்ருக்கோம். அதனால் லைட்டாக சைடில் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது ஒன்றோட ஒன்று வைக்கும்போது இந்த சைடில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம்னா இது வந்து ஒட்டாமல் வரும். இல்லைன்னா எடுக்கும்போது பிச்சுக்கும். இப்படி வைக்க வேணாம், நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கலாம். ரொம்ப பக்கத்தில் வேண்டாம், எட்ட வைக்கணும். இங்கே பாருங்க, ஓகேவா? இப்போ ஒரு 20 மினிட்ஸ், இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான வீட்டிலேயே நம்ம செய்த மோமோஸ் ரெடி. அது கூட இந்த தக்காளி சட்னி, தக்காளி பூண்டு சேர்த்து நம்ம சட்னி செய்திருக்கோம். இது சேர்த்து சாப்பிடும்போது நம்ம வீட்டிலேயே சுகாதாரமான முறையில் அழகாக நம்ம மோமோஸ் செய்து சாப்பிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த மாவு மட்டும், மைதா மாவு மட்டும் தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது கூட வந்து ஜவ்வரிசி அது நல்லா காய வச்சு அது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செய்தோம்னா நமக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அந்த ஹார்டாலாம் இருக்காது. நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ, சைனீஸ் கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க செய்கிற மெத்தட் படி தான் நம்ம செய்திருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.